இந்து முன்னணி சார்பில் மாங்காட்டு விநாயகர் சிலை ஊர்வலம். விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு மாங்காடு, குன்றத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்து முன்னணி சார்பில் 80க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு 9 நாட்கள் வழிபாடு நடைபெற்றன. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதியன்று இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் அனைத்தும் ஊர்வலமாக கடலுக்கு கொண்டு செல்லும் நிகழ்ச்சி மாங்காடு SS கோவில் தெருவில் நடைபெற்றது. இந்து முன்னணியின் காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் கிருபாகரன் தலைமையில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலம் தொடக்க விழாவில் ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கத்தின் குடும்ப நலத்துறை மாநில செயலாளர் காஞ்சி பிரகாஷ், பாஜக மாநில விவசாய அணி முன்னாள் துணைத் தலைவர் மலையம் சம்பத், பாஜக பிரமுகர் தேவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மாங்காடு SS கோவில் தெருவில் இருந்து புறப்பட்ட விநாயகர் சிலைகளின் ஊர்வலமானது குன்றத்தூர் சென்றதும் அங்கிருந்து புதுநல்லூர், அமரம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டன. குன்றத்தூரிலிருந்து பல்லாவரம், மீனம்பாக்கம், திருவான்மியூர், பாலவாக்கம் வழியாக நீலாங்கரை கடலுக்கு விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. இதில் இந்து முன்னணி நிர்வாகிகள் கார்த்திகேயன், மாங்காடு வினோத், நிர்வாகிகள், தொண்டர்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாங்காடு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவு போறது நேற்றுக்கு நோட்டுச்செடி பாலேஸ்வரத்தை சத்தியமாக சாதத்திலையும் முடிச்சு வைக்கலாம், மஞ்சளையும் முடிச்சு வைக்கலாம். இந்துக்கள் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வழிபடக்கூடிய ஒரு தெய்வமா விளங்குற இப்படிதான் ஒரு எங்க கூட